வெல்கம் டு சுகன் ஸ்பாட். என்னங்க சொல்கிறீங்க? மீண்டும் மீண்டுமா? ஆமாங்க, மறுபடியும் நிறைய திங்ஸோட ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எது எடுத்தாலும் 159 ரூபா ஷாப்பு தான். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இந்த ஷாப் இன்னும் 20 டேஸ்க்கு இருக்க போகுது. இந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டஸ்ட்பின்னு அதுலேயே எவ்வளோ வெரைட்டியான கலர்ஸு காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து வாளி, நைலான் வாளி, இந்த மாதிரி டப்பர் வேரில் இருக்கக்கூடிய வாளி, நல்ல குவாலிட்டியிலே இருக்கக்கூடிய வாளின்னு நிறைய டிசைன் போட்டது, பிளெயினாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு மூடி இல்லாமல் இருக்குது. மூடி இருக்க மாதிரி வாளியும் தனியாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது இருக்குது. பாத்ரூம் வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மூடி இல்லாத வாளியும் இருக்குது. சேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் கிட்ஸுக்கான சேர் கலெக்ஷன்ஸ். அதில் என்னென்ன கலர்ஸு வெரைட்டிஸ் இருக்குதுன்னு டிசைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே ஒரு 100 கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூலெல்லாம் யாருங்க கொடுத்துட்ருக்கா? சூப்பராக இருக்குது. ஒரு குத்து விளக்கு வைக்கிறது, சின்ன குழந்தைகளுக்கு கேக்கு விட்டுறது, சின்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூல் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் இருக்குது. அதுவும் நிறைய டிசைன்ஸும் வச்சுருக்காங்க. என்னென்ன டிசைன்ஸு வெரைட்டிஸ் இருக்குதுன்னு ஓரளவு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே 10 கலர்ஸுக்கு மேலே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேர் கலெக்ஷன்ஸ்லேயுமே வந்து 50 பீஸாவது ஸ்டாக் இருக்குதுங்க. இந்த மாதிரி குட்டியான ஸ்டூல்ஸ்லேயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் மாடல், சர்க்கிள் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனோன்னா உடையவும் செய்யாது. அந்த மாதிரி குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓரளவு காமிக்கிறேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு, இது கூட 159 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ பெரிய அரிசி டப்பு வித் மூடியோடையே வந்துடும், லிட்டு இருக்கும். இதே லாண்ட்ரி பேஸ்கெட்டு வித் ஹோல்ஸோடு இருக்கும், இதுவும் லிட்டோடையே வந்துடும். இதுலேயும் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஷாப் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செடியெல்லாம் வைக்கிறதுக்காக நியூ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பூந்தொட்டிகளும் இருக்குது. அதில் சின்னது பெருசுன்னு சைஸ் வரைய எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. பீரோ வைக்கிற ஸ்டாண்டு கூடயே ஃபைபரில் இருக்குங்க. அது கூட 189 ரூபா தான். பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பாய், வீட்டுக்கு தேவையான மேட்டு வகைகள், இன்டோர் மேட்டு, அவுட்டோரு, வெளியில் யூஸ் பண்ணுற மேட்டு, பாத்ரூம் மேட்டுன்னு சொல்லிட்டு சாஃப்ட் மேட்டுன்னு மேட்டில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பிளாஸ்டிக்கு, ஃபைபரு, நார்மலாக இருக்க கிளாத்து, டிசைன்ஸ் அண்டு வெரைட்டி ஆஃப் பிளேயும் இந்த மேட்டை எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாமே நீங்கள் காம்போவாகவே எடுத்துக்கலாம். சிங்கிளாக எடுத்த கம்மியான ரேட்டில் கூட எடுத்துக்கலாம். மித்தபடி பெரிய திங்ஸ் எல்லாமே 159க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. மாப்பு, தொடப்பம்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸு இருக்குது. ஸ்டீல்லையே வந்து கலராக இருக்க மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இப்போ இருக்க குழந்தைகள்லாம் கலராக ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாங் டைமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 2 லிட்டர் 1.5 லிட்டர்னு நிறைய கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இந்த ஷாப் மார்னிங் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. இடத்துல இந்த ஷாப் போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் 1 வீக் தான் போடுவாங்க. இந்த டைம் இந்த மஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் இருக்க போது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அப்பப்போ ரீஸ்டாக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாட்டர் பாட்டிலாக 5 பீசஸ் 159க்கு வரும். இந்த மாதிரி வாட்டர் ஜக்கெல்லாம் வந்து 2 பீசஸ் 3 பீசஸ்ன்னு வரும். கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர் மல்டி பர்பஸ்க்காகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. 2 பீசஸ் செட்டு, 3 பீசஸ் செட்டு, 4 பீசஸ், ஏன் 6 பீசஸ் வரைக்கும் கூட அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வரும். மசாலாஸு, பருப்பு, தாள், அரிசி, இந்த மாதிரி நிறையாவுமே நம்ம செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியது. ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பாக்ஸு, அக்சசரிஸ் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓரளவு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாம் 4 பீசஸ் செட்டு. இந்த மாதிரி பாக்ஸ் டிசைனர் பாக்ஸஸ்லாம் 3 பீசஸ் செட்டு. 2 கிலோ 3 கிலோ பிடிக்கக்கூடிய பாக்ஸஸ்லாம் 2 பீசஸ் 3 பீசஸ்ன்னு செட்டாக வரும். இந்த மாதிரியில் வந்து சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் காம்போவாகவும் வாங்கிக்கலாம். ஆர்கனைஸ் பேஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸு, நம்ம நிறைய ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜில் எல்லாத்துலேயுமே நாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து 3 பீசஸ் செட்டு காம்போவே வரும். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, சர்க்கிள், ஸ்கொயரு அப்படின்னு. மசாலா பாக்ஸஸ்லாம் 2 பீசஸில் வரும். 2 டயர் ஸ்டாண்டு, இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே வந்து குவாலிட்டியில் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியான பாக்ஸஸாக தான் இருக்குது. அதனால் பிளாஸ்டிக்கில் இருக்க எல்லா திங்ஸுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம்.
இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷாப் நம்ம மதுரை சரௌண்டிங்கில் எந்த இடத்துல போட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அட்ரஸோட கீழே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் உங்களோட ஏரியாவுக்கு இந்த ஷாப் வரும்போது தாராளமாக விசிட் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி ஷாப்பு தான் நிறைய இடத்துல போட்டுட்ருக்காங்க. இதே இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த ஷாப்பில் பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் கிடையாது, செராமிக் ஐட்டம், கிளாஸ்வேர் ஐட்டம், ஈய பாத்திரம், சில்வர் பாத்திரம், இரும்பு பாத்திரம்னு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கப்பு 5 கப்புன்னு சொல்லிட்டு கப்பெல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. மோரோலாம் 4 பீஸ் 5 பீஸுன்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி டப்பர் வேரில் இருக்க பிளேட்டு இதெல்லாமே வந்து 4 பீசஸ் 6 பீசஸ் அந்த மாதிரி வரும். சர்விங் பிளேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9-10 பீசஸ் கூட வச்சுருக்காங்க. சூப் பவுல்லாம் 6 பீசஸ் 7 பீசஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி சர்விங் பிளேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஜனே வருதுங்க. இந்த மாதிரி சேவிங் பிளேட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் ரெண்டுமே சேர்த்து 159க்கு கொடுத்துட்ருக்காங்க. பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஹேண்ட் பேக்கு, காலேஜ் பேக்ஸு, அதர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸு, ஸ்லிம் பேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. காட்டன் லெதர்னு சொல்லிட்டு அதுலேயே 2 வெரைட்டியாஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சதை தேடி எடுத்துக்கலாம். பர்ஸு கலெக்ஷன்ஸும் பேக்கோட கலெக்ஷன்ஸோடையே சேர்ந்து தான் இருக்குது. ட்ராவல் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 159 தான். எவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் இருக்கிறது இருக்குது. ஹோம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் மாதிரி குதிரை அந்த மாதிரி இருக்குது. வாஸ்துக்கு வைக்கிற மாதிரியும் நிறைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரேம்ஸு ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்குறதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ பெரிய கண்ணாடி ஸ்டாண்டு, வால் கிளாக்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சாமி ஃபோட்டோது அது இல்லாமல் நிறைய பிளெயினாக இருக்கக்கூடியது இருக்குது. அது கிஃப்ட் ஐட்டம்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இப்போயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வருது, கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். 159க்கு ஒர்த்தான கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி திங்ஸை ஹோம் டெக்கர்ஸ் ஐட்டம்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கபோர்ட்ஸு அந்த மாதிரி இதில் இல்லை நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். கார்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது. நார்மலாக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வைக்கிற மாதிரி, வால் கிளாக் வைக்கிற மாதிரியும், உட்டனில் இருக்க மாதிரியும் நிறைய டிசைன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேட்காதீங்க. கிட்ஸுக்கு எக்கச்சக்கமான டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி பாக்ஸ் எல்லாம் ஒரு காம்போவாகவும் விளையாடணும் அப்படின்னு நினச்சா இப்போ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய டாய்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. பியானோ, வயலின், டாக்டர் செட்டு, கிச்சன் செட்டு, பார்பி செட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, காரு, ஜீப்பு, ஆட்டோ அந்த மாதிரியே இருக்குது. பப்பி ஹவுஸு இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறது, சின்ன குழந்தைங்கள்லாம் விளாடுற மாதிரி இந்த மாதிரி கேமிங்ஸுன்னு நிறைய கலெக்ஷன்ஸு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய டாய்ஸையுமே வந்து 159க்குனா ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லவே. இந்த மாதிரி பொம்மைகள் இருக்குது. நம்ம ஷோர் கேஸில் வைக்கலாம், ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பொம்மைகள், இந்த மாதிரி பாரடி டிசைனாக இருக்க பில்லோஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்க ஸ்டாண்டோடைய ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து கிச்சனில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆர்கனைஸ் ஸ்டாண்டு, மல்டி பர்பஸ்க்காக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்பின்ஸு, அதுவும் ஹாட் பாக்ஸ் எல்லாம் 159ன்னா சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் ஹாட் பாக்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பெரிய ஹாட் பாக்ஸ் கூட இருக்குது. ஹாட் பாக்ஸில் நிறையா டிசைன் வெரைட்டிஸும் இருக்குது. டைனிங் டேபிள் லெவலாக அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ட்ராவலுக்கு, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மால் சைஸில் கூட இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் சாப்பர், எலக்ட்ரிக் சாப்பர் இருக்குது. இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம சாப் பண்ணுறது இருக்குது. இதெல்லாம் வந்து சீக்கிறது, இதிலே வந்து சின்னது பெருசுன்னு எல்லாமே ஒரே பில்லரில் சீவுற மாதிரி இருக்குது. உட்டனில் இருக்குது. இது சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸில் வைக்கிற நம்ம ஸ்டாண்டு, ஃப்ரிட்ஜில் கண்டெய்னராக இருக்கக்கூடியது, எலக்ட்ரிக் சாப்பரு, ஏர் டைட்டனாக ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய மல்டி கண்டெய்னர், அது லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு மல்டி பர்பஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணுற ட்ரேஸு, இந்த மாதிரி ஏர் டைட்டனான லிட்டு பாக்ஸு கிச்சன்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்காக லஞ்சுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. குழந்தைகளுக்கு வந்து பால் டப்பா, இது வந்து டிசைனாக இருக்க சிப்பர் பாட்டிலாகவும் இருக்குது, சில்வரில் இருக்கக்கூடிய பால் டப்பாவும் இருக்குது. லிட்டில் ஃபைபரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்,
1 லிட்டர் கெப்பாசிட்டி 500 இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க கெப்பாசிட்டியும் இருக்குது. சில்வரில் இருக்கக்கூடிய ஸ்பூனு இதெல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஹோல்டரு, அது பிளேட் வைக்கிற ஹோல்டர்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு 8 கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி அதில் தவா எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. இந்த மாதிரி சில்வரில் ஃப்ரூட் பாஸ்கெட்டு நிறைய இது ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான ஆர்கனைசர்லாம் இருந்துச்சு. ஸ்ட்ரைனர் அந்த மாதிரி சிலிண்டர் ஸ்டாண்டு ரோலரோடையே வந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரைனரும் பெருசு இருக்குது, சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சது இருக்குது. இதை ஃப்ரூட் பாஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸு கப்பு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேங்கரு இதெல்லாம் ஸ்டீல்லையே இருக்குது, ஹேங் பண்ணிக்கிற மாதிரி. வீட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. லைட்லேயே வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணிப்பாங்கள்ல அரிக்கன் லைட்டு, அந்த மாடலில் இருக்க பிளாஸ்டிக் லைட்டு, பூட்டு அதில் சாவியோடைய வந்துட்டு குட்டி பூட்டு சின்ன பூட்டுன்னு காம்போவாக இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் கேன் ஸ்டோரேஜு ட்ராவல் டைம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வித் ஸ்பூனோடு இருக்கக்கூடிய 8 பாக்ஸஸுமே 159 தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் 159க்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். த்ரெட்டு, ஒயர் கட்டர் எல்லாமே காம்போவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. கால்குலேட்டரு ஆனர் செட்டெல்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஃபுல்லாக காம்போவாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கக்கூடிய வயர் சர்க்கிள் ஷேப்லேயும் இருக்குது, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது. இது 4-5 இருக்கும் அந்த வயர் ஹோல்டரு. அதுக்கப்புறம் வந்து ஃபேனு, மினி ஃபேனும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டேபிள் ஃபேன் இருக்குது. கொசு பேட்டு சின்னதாகவும் இருக்குது, பெருசு இருக்குது. ஹேர் ட்ரையரு, ப்ளூடூத் ஹெட்செட்டு இதெல்லாம் 159க்கு கொடுக்குறாங்க. செல்ஃபி ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பல்ப்ஸு, சீரியல் செட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பல்ப்பு, சின்ன சின்ன ஹேங் பண்ணிக்கிறதுக்காண்டி ஹேங்கரு இதெல்லாம் செட் கலெக்ஷன்ஸாகவே வந்துடும். கொசு பேட்டெல்லாம் பெருசு இருக்குது. கொடை சின்ன சின்னது ஹேண்ட்பேக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடியது, இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. பெரிய கொடையும் இருக்குது. மென்ஸுக்கு மட்டும் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி செப்பல் வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாக்ஸு கர்ச்சிப்புன்னு காய போடுறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கரும் இருக்குது வித் கிளிப்ஸோடையே. இந்த மாதிரி சர்விங்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய பிளேட்டும் இருக்குது. துளசி மாடல் பிளாஸ்டிக்கில் இருக்குது. கட்டை சாரீஸ் இதெல்லாம் கபோர்டில் நம்ம ஹேங் பண்ணக்கூடியது, அதெல்லாம் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸாக ஸ்டீல்லையும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. எல்இடி பல்பு, டார்ச் லைட்டு, இந்த மாதிரி செலை டேப்பை வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மிஷின்ஸு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, டார்ச் லைட்லேயே பேட்ரி போடுறது, எலக்ட்ரிக்கலாக இருக்கிறதும், எல்இடி பல்பு வந்து சோலார் லைட்டு இல்லை நார்மலாக எலக்ட்ரிக்லேயே நம்ம யூஸ் பண்ணுறதும், ஸ்கிப்பிங் போர்டு. இப்போ நம்ம காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒர்த்தான கலெக்ஷன்ஸுங்க. சூப்பராக இருக்கும். உடன் ஸ்பூன்லாம் வந்து 5 பீசஸ் இருக்கும். இடிகல் இந்த மாதிரி இந்தாலியத்தில் இருக்கிறது, சில்வரில் இருக்கக்கூடிய பால் டப்பா இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சாப்பரு, ஹேண்ட் சாப்பர் தான், அது டபுள் இதோடையே இருக்குது. இதெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, ஆர்கனைசர், சால்ட்டு, பெப்பர், ஊறுகாய் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே 159 தான். ஐஸ் க்யூப் ட்ரேஸ், ஐஸ்கிரீம் வைக்கிற ட்ரேஸு, இட்லி பிளேட்டுங்க, மினி இட்லி இருக்க மாதிரி இருக்குது, இது பெரிய இட்லி வைக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கூட 159 கொடுக்குறாங்கன்னா செம ஒர்த்து. செராமிக் கலெக்ஷன்ஸில் உப்பு ஜாடி, உண்டியல், ஸ்மால் ஜாடி இந்த மாதிரி உண்டியல்லே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கப்பு, டீ கப்பு, ஜூஸ் கப்புன்னு செராமிக்கில் நிறையா இருக்குது. செராமிக்ஸில் ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் 4-5ன்னு செட்டாகவே கொடுக்குறாங்க. கிளாஸ் வேரும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி கப் அண்ட் சாசர் செட்டாகவே வச்சுருக்காங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு, நீங்கள் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு, வீட்டு யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பர் குவாலிட்டி. இதெல்லாம் பாக்ஸாக எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. செராமிக் பிளேட்டில் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்க மாதிரி செட்டு. இதெல்லாம் வந்து 6 பீசஸ் 7 பீசஸ்ன்னு காம்போவா கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சிங்கிள் பீஸ் வேணால் கூட நீங்கள் இதில் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே வந்து 159 தாங்க. அதுக்கு கம்மியான ப்ரைஸில் கூட இருக்குது. அதுக்கு மேலே ₹1 கூட வாங்க மாட்டாங்க. அவ்வளோ ஒருத்தான கலெக்ஷன்ஸாக இருக்குது. சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம்லாம் நம்ம தேடி எடுத்தோன்னா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய திக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. உள்ளே நம்ம தேடி பார்க்கணும். குழம்பு பானை, சோத்து பானை, சர்விங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. சம்படம், தூக்குவாளி, டிஃபன் பாக்ஸு, செம்பு, குட்டி பானை, கோயிலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கிண்ணங்கள்லாம் நல்லாவே குவாலிட்டியாக வெயிட்டாகவே இருந்துச்சு. சின்ன சின்ன பானை, ரசம் வைக்கிறது, குழம்பு வைக்கிறதுன்னு சின்னவங்களுக்கெல்லாம் சாதம் வடிக்கிறதுக்குன்னு நல்லா இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ்லாம் பிரிண்டட் டிஃபன் பாக்ஸ், அதுலேயே டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய வெரைட்டியான டிசைன்ஸ் இருக்குது. தூக்குவாளி சின்னது பெருசு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. உள் தூக்கு, வெளிமூடி போட்டது அந்த மாதிரி 2 கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சில்வர் குடம்,
இந்த பால் குடத்துக்கு நம்ம திருவிழாக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாக சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய தாம்பாளம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பெரிய தட்டுங்க, 2-3 பெரிய தாம்பாளம், இதெல்லாம் வந்து செம ஒர்த்துன்னு சொல்லுவேன். நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் காத்தோட்டமாக வைக்கிறதுக்கும் சரி, நம்ம ஒரு பாத்திரங்க கூடைக்கு அடியில் வைக்கிறதுக்கு நிறைய பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணலாம். சாம்பார் வாளி, ஒர்த்தபிளான கலெக்ஷன்ஸு இந்த ஷாப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. தேடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நல்லா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி 3 அடுக்கு இருக்க பாக்ஸு, 2 அடுக்கு இருக்க பாக்ஸு, சிங்கிள் பாக்ஸ் எல்லாம் வெயிட்டாக இருக்கும். உண்டியல், இடியாப்ப கட்டையில் வந்து கையில் சுற்றுறது இருக்குது, 2 கை வச்சு பிழிகிறது இருக்குது. சில்வர் பேனு, சிங்கிள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் ரெண்டுமே இருக்குது. கீரை வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கி ஸ்ட்ரெயினர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயினரும் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயினரு, தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். சாப்பாடு தட்டெல்லாம் நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருந்துச்சு. இதெல்லாம் 159னா ரொம்ப ஒர்த்து தான். பிளாக் கலர் கடாய், அதுவும் இந்த மாதிரி கடாயெல்லாம் வித் லிட்டோடையே கொடுத்துட்ருக்காங்க. இதில் டபுள் ஹேண்டில் வச்சது இருக்குது, சிங்கிள் ஹேண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள், பித்தளை பொருட்கள்லாம் இந்த குபேர விளக்கு, சூடத்தட்டு இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. பாத்திரத்துலேயும் பெரிய வட்டை அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் செம ஒர்த்து. இந்த மாதிரி வடைச்சட்டி, சோத்து பானை, குழம்பு பானை, மினி இட்லி சட்டி கூட இருக்குது. ஸ்மால் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். நான்ஸ்டிக்கில் இருக்க தோசை தவா, சின்ன சின்ன கடாய்ஸ் அது கூட இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஃபோக் ஸ்பூனு, நார்மல் ஸ்பூனுன்னு செட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கடாய் நான்ஸ்டிக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 159 தான். செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஈயப்பச்சாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சட்டி, சோத்து பானை, குழம்பு சட்டி, நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடியது தான் இது எல்லாமே. இந்த மாதிரி பாத்திர செட்டு கலெக்ஷன்ஸ்லாம் லைட் வெயிட்டாகவும் இருக்கிறது, கொஞ்சம் நார்மல் வெயிட்டாகவும் இருக்கிறதும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலலாம் நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. அது லிட்டோடையே வந்துடுதுன்னா பாருங்கள். பால் காயிற வைக்கிற சட்டி, இந்த மாதிரி டவரா மாதிரி இருக்குது. டீ காஃபி இதெல்லாம் பல்காக போடணும், இல்லை குழம்பு வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு சட்டின்னு பெரிய பெரிய ஈய பாத்திரங்களும் இருக்குது. இந்த வடைச்சட்டி லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். பல்காக நம்ம மீன் பெரட்டி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வட்டை மாதிரி இருக்குது. இடிக்கல், இரும்பு பாத்திரங்கள்லாம் ஒரு வடைச்சட்டியெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. பூரி, ஆப்பம் அதெல்லாம் பொரிச்சுக்கிற மாதிரி இந்த வடைச்சட்டி அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஹேண்டிலோட. அதில் வந்து மிஷின் கட்டரும், இந்த மாதிரி நார்மல் இரும்பு சட்டியும் இருக்குது. அருவாள் மனை, அருவா, இந்த மாதிரி தாளிப்பு இருக்க சட்டி, பணியாரக்கல், தோசை தவான்னு இரும்புல இருக்குது. சப்பாத்தி கட்டைன்னு இத்தனை கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. மார்னிங் 8 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இந்த ஷாப் அவைலபிளாக இருக்கும். 20 daysக்கு இந்த ஷாப் இங்கே இருக்க போதுங்க. மதுரையில் கேப்புதூர் ஏரியா இருக்குது. தேவதாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க வசந்த் வினோதன் திருமண ஹாலில் தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்குங்க. தங்கராஜ் நகர்னு ஏரியா போர்டு இருக்கும், அது பக்கத்துலேயே தான் இந்த மஹால் இருக்குது. பெரிய பெரிய வட்டை, வாளி, ட்ரம்மு, பிளாஸ்டிக் சேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே 159க்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரையில் நடக்கிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களை தேடி வரும்.